27ஆம் நாள் இறைவார்த்தை. விடுதலை பயணம் முன்னுரை. ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டினின்று விடுதலை பெற்றது மீட்பு வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாகும். கடவுளே முன்வந்து தம் மக்களின் அடிமை தலையை அறுத்து விடுதலை நோக்கி அவர்களை அழைத்து சென்ற மாபெரும் பாஸ்கா நிகழ்ச்சியை விடுதலை பயணம் என்னும் இந்நூல் விரித்துரைக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் தாம் நல்கவிருக்கும் வளநாட்டை நோக்கி இஸ்ரேல் மக்களை பேராற்றலோடு மோசேயின் மூலம் அழைத்து செல்கின்றார். வழியில் சீனா மலையடியில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை வழங்கி தமது உரிமை சொத்தாகிய அவர்களை தமக்கே உரிய அரச குருத்துவ இனமாக புனிதப்படுத்துகின்றார். ஆயினும் அம்மக்கள் இவ்வுடன்படிக்கையை மீறும் பொழுது அவர்களை தண்டித்து தூய்மையாக்கி மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார். இந்நிகழ்ச்சிகள் இந்நூலின் முற்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இஸ்ரேல் மக்களின் சமய அமைப்புகளை நெறிப்படுத்துமாறு கடவுள் தரும் பல்வேறு ஒழுங்குமுறைகள் இந்நூலின் பிற்பகுதியில் காணப்படுகின்றன.